how to handle the failures with stout heart. Do something, come up to the level and kick that. You can be very ambitious in what you tackle. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20/6/2025 அன்னைக்கு நம்ம ராயர் ஸ்டடி சர்க்கிளில் ஆன்லைன் தேர்வு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த தேர்வினுடைய டிஸ்கஷன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேர்வுக்கான விடை இப்போது நம்ம சொல்கிறோம், அதை வச்சு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே என்ற பாடலை பாடியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் ஏ. ஸோ கண்ணதாசன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே அப்படின்ற பாடலை பாடினார். அடுத்தது இரண்டாவது கேள்வி, ஆற்றுப்பெருக்கற்று அடிச்சுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்றுப்பெருக்கால் உலகூட்டும் இப்பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி, ஔவையார். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பாடினாங்க. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஔவையார் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான விடை, சரியான விடை. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இசைந்து எனும் சொல்லினுடைய பொருள் கேட்டிருக்காங்க. இசைந்து எனும் சொல்லினுடைய பொருள் ஒப்புக்கொண்டு. ஸோ அது ஆப்ஷன் சி, அதுக்கான ஆன்சர். அடுத்ததா நான்காவது கேள்வி, ஆடு கூட்டல் எரு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆடெரு அப்படின்றதுதான் சரியான விடை, ஆப்ஷன் பி. அடுத்தது, தென்னீர் எனும் சொல்லினுடைய பொருள். தென்னீர் என்ற சொல்லினுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிந்த நீர் அப்படின்றது தான் அதனுடைய பொருள், ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்தது, கயம் எனும் சொல்லினுடைய பொருள். கயம் அப்படின்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலை, ஆப்ஷன் ஏ சரியான விடை, கயம். அடுத்தது, பழமரம் ஆற்றின் ஓரம் இருந்தது. ஸோ இந்த பழமரம் அப்படின்ற மரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றினுடைய ஓரம் இருந்தது. அது எதன் ஓரம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரை ஓரம் இருந்தது. கரை குரில் ரா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரில் ரா, கரை அப்படின்றது கரை ஓரம் இருந்தது. ஸோ குரில் ரா தான் வரப்போகுது, ஆப்ஷன் சி ஆன்சர். ஸோ அடுத்தது ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்தது எட்டாவது கேள்வி, பூக்கள் அழகாக பூத்திருந்ததுன்னு டேஷ் பறிக்க மனமில்லை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான விடை எனினும். ஸோ பூக்கள் அழகாக பூத்திருந்தன எனினும் பறிக்க மனமில்லை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இணை சொற்கள்ல வரும். அடுத்தது, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சீஷோர் அப்படின்றதோடைய ஆங்கில சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை அப்படின்றது தான் சீஷோர் அப்படின்றது. ஸோ அடுத்தது, கீழ்காணும் விலங்குகளில் எந்த விலங்கிற்கு குட்டி எனும் இளமை பெயர் வராது? மரபு சொற்களை மரபொலியை வந்து மரபு தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆடு, குதிரை, குரங்கு, யானை. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விலங்கிற்கு குட்டி எனும் இளமை பெயர் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸா அது வந்து பார்த்தீங்கன்னா யானை. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. அடுத்தது, கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் எனும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதிதாசன், ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். அடுத்தது, திருக்குறளை நிரப்புக. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் கேப் போட்டிருக்காங்க. ஸோ அந்த திருக்குறளை ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு, ஆப்ஷன் ஏவில் இருக்கக்கூடியது தான் சரியான விடை. ஸோ நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அடுத்தது, ஒரு தொடரில் பல பொருள்கள் வரும்போது குறிக்கப்படுவது டேஷ் ஆகும். 13வது கேள்வி, ஒரு தொடரில் பல பொருள்கள் அடுக்கி வரும்போது குறிக்கப்படுவது டேஷ் ஆகும். ஸோ கார்புள்ளி அப்படின்றது அதுக்கான விடை, ஆப்ஷன் ஏ கார்புள்ளி. அடுத்தது, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறியவர் யாரு? 14வது கேள்வி, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறியவர் காந்திய கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கனார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான சரியான விடை, ஆப்ஷன் டி. அடுத்தது, பொறுத்துக. பேழை, மாறி, வாயில், ஆணை, இரவல் ஆகியவற்றை பொருத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பேழை அப்படின்றது என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா பெட்டி அப்படின்றது தான் பேழை. மாறி அப்படின்னா மழை, வாயில் அப்படின்னா வாசல், ஸோ 3, மழை 2, பெட்டி 1, ஆணை கட்டளை 4வதா வரும், இரவல் அப்படின்னா கடன் 5. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை பேழை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்டி 3வது இடத்துல இருக்கிறது, ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது
சிறுபஞ்சமூலம் எனும் நூலின் ஆசிரியர். சிறுபஞ்சமூலம் எனும் நூலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரியாசான் அப்படின்றவர் தான் சிறுபஞ்சமூலத்தினுடைய ஆசிரியர். அடுத்தது வையகம் எனும் சொல்லினுடைய பொருள் உலகம். வையகம் எனும் சொல்லினுடைய பொருள் உலகம். பச்சை பசேல். அடுத்த கேள்வி 18வது கேள்வி. பச்சை பசேல், வெள்ளை வெளிர், சின்னஞ்சிறிய என்பன டேஷ் ஆகும். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா செரி இணை. செரி இணை அப்படின்னாக்கா ஒன்றனினுடைய செறிவை குறிக்கக்கூடியது செரி இணை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேல், வெள்ளை வெளிர், சின்னஞ்சிறிய இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செரி இணையில் வரும். அடுத்தது பொருந்தாத இணை. 19வது கேள்வி. பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா சி, மீசை மேலே, பொருந்தாத இணை. அடுத்தது 20வது கேள்வி. கலைச்சொற்களை வச்சு கேட்டிருக்காங்க. கோளரங்கம் அப்படின்னாக்கா என்ன, தொங்கு ஊர்தினா என்ன, செயற்கூறுனா என்ன, அமுக்கினா என்ன, இழுவை அப்படின்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரியான விடை. கோளரங்கம் அப்படின்னாக்கா பிளானட்டோரியம் அப்படின்றதான். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியை வந்து சூஸ் பண்ணிடலாம். அடுத்தது தொங்கு ஊர்தி ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா என்ன அப்படின்றதும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ தொங்கு ஊர்தி அப்படின்னாக்கா கேபிள் கார் அப்படின்றது வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயற்கூறு அப்படின்னா ஃபங்க்ஷன், அமுக்கி அப்படின்னா கம்ப்ரெஷன், அமுக்குது அப்படின்னாக்கா கம்ப்ரெஷன், இழுவை அப்படின்னா டிராயர் அப்படின்றது. இது எல்லாமே கலை சொற்கள் வருது. அடுத்தது 21வது கேள்வி. அலமாரி என்பதனுடைய தமிழ்ச்சொல் யாது? அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நிலைப்பேழை. அடுத்தது விளம்பரத்தாள்கள். இச்சொல்லை பிரித்து எழுதுகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விளம்பரம் கூட்டல் தாள்கள். விளம்பரம் கூட்டல் தாள்கள். அடுத்தது வழிபாடு கூட்டம். இதை எப்படி சேர்த்து எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழிபாட்டு கூட்டம் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது. 23வதுக்கு ஆப்ஷன் சி வழிபாட்டு கூட்டம். அடுத்தது 24வது கேள்வி. இரவு பகல் என்பது டேஷ் இணையாகும். ஸோ இது 24வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரவு பகல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எதிரிணையை சார்ந்தது. எதிரிணை ஆப்ஷன் சி. அடுத்தது பொருந்தாத இணையை தேர்வு செய்க. பொருந்தாத இணை எது எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மாப்பழா வாழையினுடைய இலைகளை இலைன்னு தான் சொல்லுவோம். ஈச்சம், தென்னை, பலை ஆகியவற்றினுடைய இலைகளை ஓலைன்னு சொல்லுவோம். கம்பு, கேழ்வரகு, சோளம் இதை வந்து அதனுடைய இலை பகுதியை வந்து தட்டை அப்படின்னு சொல்லுவோம். நெல், புல், திணை அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய இலை பகுதியை தாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு பொருந்தாததை தான் கேட்டிருக்காங்க. ஸோ பொருந்தாத இணை ஆப்ஷன் டி நெல், புல், திணை. ஸோ அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல்லில் உடைய தவறை கண்டறிக. தபால் அப்படின்னா அஞ்சல், சரியா தான் இருக்குது. ரேடியோ அப்படின்னா வானொலி, அதுவும் சரியா இருக்கு. பஞ்சாயத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊராட்சி அப்படின்னு வரும். ஸோ இது வந்து தவறா புரிஞ்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அடுத்தது நம்ம பார்க்கவே தேவையில்ல. ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு வந்து சரியான விடை. தவறா புரிஞ்சிருக்கு. பஞ்சாயத்து அப்படின்னா ஊராட்சி. ஸோ ஊராட்சி அப்படின்றது தான் வரும். ஸோ ஊராட்சி அப்படின்றது தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஹோட்டல் அப்படின்னா உணவகம், இதுவும் சரியா இருக்குது. அடுத்தது ஒலிமரபு வச்சு கேட்டிருக்காங்க. ஒலிமரபுல குரங்கு அலப்பும் 1. அடுத்தது புலி என்ன பண்ணும்? ஸோ உருமும் 2. குயில் கூவும் 3. யானை பிளிரும் 4. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது களம் வேறுபாடு. குறில்லா, நெடில்லா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி. 28வது கேள்விக்கு ஆப்ஷன் பி கப்பல், இடம் ஆகியவை தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. அடுத்தது 29வது கேள்வி. ஒகேனக்கல் என்ற சொல்லினுடைய பொருள். இதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புகையும் கல்பாறை அப்படின்றது தான். அடுத்தது 30வது கேள்வி. 30வது கேள்வி நனி அப்படின்றதுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நனி என்பதன் பொருள் மிகுதி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நனி என்பதனுடைய பொருள். அடுத்தது 31வது கேள்வி. உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் என்னென்ன கொடுத்துருக்காங்க? வானம், அண்டம், ஜெகம், அகிலம். ஸோ உலகம் என்பதை குறிக்காத சொல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வானம். அண்டம்னாலும் உலகம், ஜெகம்னாலும் உலகம், அகிலம்னாலும் உலகம். அடுத்தது 32வது கேள்வி. புகழ் இச்சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புகழ் என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல் இகழ்.
ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்தது 33வது கேள்வி. 33வது கேள்வி, வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளி, தெளிவு, விளக்கு. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை தான்பா குறிக்குது. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய இருள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சத்தை குறிக்காத சொல். ஸோ அதனால இது ஆப்ஷன் டி. அடுத்தது 34வது கேள்வி, கடலை குறிக்காத பெயர் எது? கடலை குறிக்காத பெயர் புணரினாலும் கடல் தான், சாகரம்னாலும் கடல் தான், சமுத்திரம்னாலும் கடல் தான். ஸோ ஓடம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கடலை குறிக்காத பெயர். ஓடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாய்மர கப்பல் ஓடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய செலுத்தக்கூடியதை சொல்லக்கூடியது. அதனால ஓடம் வந்து கடலை குறிக்காத பெயர். அடுத்தது 35வது கேள்வி, தவளை தவளை பொருள் வேறுபாடு கொடுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விலங்கு, பாத்திரம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. 36வது கேள்வி, பிரித்து எழுதுக. தமிழ் இலக்கணம் அப்படின்றத பிரித்து எழுத சொல்றாங்க. தமிழ் கூட்டல் இலக்கணம் சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது பொருந்தாத ஒன்றை கண்டறிக. பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம், மிதிவண்டி. ஸோ இதுல பொருந்தாதது ஆப்ஷன் டி மிதிவண்டி. 38வது கேள்வி, பொருந்தாத ஒன்றை கண்டறிக. வெண்மை, கருமை, மென்மை, பசுமை. ஸோ இதுல பொருந்தாத ஒன்று மென்மை அப்படின்றது தான் பொருந்தாதது ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது 39வது கேள்வி, நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள் யாது? ஸோ ஆப்ஷன் ஏ சரியான விடை ஆப்ஷன் ஏ புத்தகம் அப்படின்றது. அடுத்தது 40வது கேள்வி, நூலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் அகம். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியது நூல் கூட்டல் அகம். அடுத்தது 41வது கேள்வி, 41வது கேள்வி. 41வது கேள்வி, புத்தகச்சாலை பிரித்து எழுதுறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புத்தகம் கூட்டல் சாலை. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது புத்தகம் கூட்டல் சாலை. ஸோ அடுத்தது 42வது கேள்வி, அகம் எனும் சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகம் அப்படின்றதோடைய எதிர்ச்சொல் புறம். ஸோ அதுதான் ஆப்ஷன் சி. அடுத்தது 43வது கேள்வி, நாள் கூட்டெழுதல்கள் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாளிதழ்கள். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நாளிதழ்கள். அடுத்தது 44வது கேள்வி, நவதானியங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 44 நவதானியங்களில் பொருந்தாதது எது? நெல், எள், வரகு, கொள்ளு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நவதானியங்கள்ல பொருந்தாதது வரகு தான் ஆப்ஷன் சி. அடுத்தது மொழிபெயர்க்க. ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைத்தது. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைத்தது. இதற்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கையெழுத்து போட்டியில் எனக்கு முதற் பரிசு கிடைத்தது. அடுத்தது 46வது கேள்வி, படிச்சான் என்பதன் எழுத்து வழக்கு யாது? ஸோ எழுத்து வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது படித்தான் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய படித்தான் எழுத்து வழக்கு. அடுத்தது 47வது கேள்வி, நாய் அப்படின்றதோடைய ஒலிமரபு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாய் வந்து பார்த்தீங்கன்னா குரைக்கும். ஸோ ரை குரில் ரை. அடுத்தது ஆசி இச்சொல்லினுடைய பொருள் அது. 48வது கேள்வி, ஆசியினுடைய பொருள் என்ன? ஆசி அப்படின்றது வாழ்த்தை குறிக்கக்கூடியது. ஸோ ஆசி அப்படின்னா வாழ்த்து. அடுத்தது 49வது கேள்வி, வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது வீட்டு தோட்டம். 50வது கேள்வி, நடந்து என்பதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நட அப்படின்றது ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நட. அடுத்தது 51வது கேள்வி, சிறுபஞ்ச மூலத்தில் குறிப்பிடப்படும் வேர்கள் அல்லாதது எது? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா நோட் பண்ணி படிக்கணும். அல்லாதது எது அப்படின்னாக்கா சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, கீழாநெல்லி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தில் அல்லாத வேர் எது அப்படின்னாக்கா அது கீழாநெல்லி தான். ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கீழாநெல்லி அதுதான் ஆன்சர். அடுத்தது பொற்காசு இச்சொல்லை பெருத்து எழுத கிடைப்பது. ஸோ அதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பொன் கூட்டல் காசு. ஸோ பொற்காசு அப்படின்றது. அடுத்தது 53வது கேள்வி, கோடிட்ட சொல்லை மொழிபெயர்க்க. ஸோ பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். ஸோ ஸ்நாக்ஸ் அப்படின்றதோடைய சொற்கள் கேட்குறாங்க, மொழிபெயர்த்து தமிழ் சொல் கேட்குறாங்க. நொறுக்கு தீனி அப்படின்றது தான் அதனுடைய சொல். ஸோ ஸ்நாக்ஸ் அப்படின்றதோடைய தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நொறுக்கு தீனி ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விடை.
அடுத்தது 54வது கேள்வி, வல்வில் ஓரி ஆட்சி செய்த மலை எது? ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா வல்வில் ஓரி அப்படின்னாலே கொல்லிமலை தான் வரப்போறாரு. 54வதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது 55வது கேள்வி, ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளம் மூத்தோன் வருக என்னாது அவருள அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளம் மூத்தோன் வருக என்னாது அவருள அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். இது இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஸோ இது இடம்பெற்றது புறநானூறு. அடுத்தது 56வது கேள்வி, தண்டித்தல் என்னும் சொல்லினுடைய பொருள். ஸோ தண்டித்தல் அப்படின்னாக்கா என்னன்னா ஒருத்தல். ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய ஒருத்தல் அப்படின்றது தான் இதுக்கான பதில். தண்டித்தல் அப்படின்னா ஒருத்தல். பழியில்லா அடுத்த கேள்வி 57வது கேள்வி, பழியில்லா சிறப்புடைய புகழ்மிக்கவன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. பழியில்லா சிறப்புடைய புகழ்மிக்கவன் மாசாத்துவான் அப்படின்றவர் தான் பழியில்லா சிறப்புடைய புகழ்மிக்கவன். அடுத்தது 58வது கேள்வி, பொழுதாற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொழுது கூட்டல் ஆற்றும். பொழுதாற்றும். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியது பொழுது கூட்டல் ஆற்றும், பொழுதாற்றும். அடுத்தது 59வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. பாரதிதாசனுடைய நூல் கொடுத்திருக்காங்க, ஆசிரியர் கொடுத்திருக்காங்க. பாரதிதாசன் இருண்ட வீடு சரியாதான் பொருந்திருக்கு. தமிழ் ஒலி மாதவி காவியம் இதுவும் சரியாதான் பொருந்திருக்கு. பாஞ்சாலி சபதம் பாரதியார் எழுதுந்து அதுவும் சரியா பொருந்திருக்கு. ஸோ வாணிதாசன் பாவலர் பண்ணை இதுதான் தவறா பொருந்திருக்கு. ஸோ என்ன இதுக்கு தவறான இணை தேர்ந்தெடுக்க சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியது வாணிதாசன் பாவலர் பண்ணை. ஸோ இந்த பாவலர் பண்ணை அப்படின்ற நூலை எழுதுனது வாணிதாசன் கிடையாது. ஸோ முருகன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரா முருகன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவலர் பண்ணையை எழுதியிருப்பாரு. ஸோ இது உங்களுடைய ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்தது 60வது கேள்வி, கடைசி கேள்வி தமிழில் தவறான இணையை தேர்ந்தெடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழமொழி கொடுத்து அதற்கான பொருளை கேட்டிருக்காங்க. கயிறு திரித்தல், கயிறு திரித்தல் இல்லாததை சொல்லல். ஸோ இது வந்து சரியாக தான் புரிஞ்சிருக்கு. ஓலை கிழிந்தது வேலை போய்விட்டது, இதுவும் சரியாக தான் புரிஞ்சிருக்கு. முதலை கண்ணீர் பொய்யழுகை இதுவும் சரியாக தான் புரிஞ்சிருக்கு. குரங்கப்பிடி மறந்து போதல் தவறா புரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரங்கப்பிடி அப்படின்றது என்னன்னாக்கா சரியா பிடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் 60 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 60 கேள்விக்கும் ஆன்சர் பார்த்துருக்கோம். ஸோ கேள்விகள் ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்த வாரங்களில் நடைபெறும். தவறாமல் அனைவரும் பங்கு கொள்ளவும்.